Hello guys, welcome back to our channel. நம்ம சேனலில் 100 சப்ஸ்கிரைபர் அடித்து போடுற ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்போம். அது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதுனால போடல கைஸ். இப்போ நாளையிலேருந்து கம்பல்சரி வீடியோ வரும்னு சொல்லிக்கிறேன். இன்றைக்கியோட சேர்த்து தான். இன்றைக்கான வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, டிஸ்கார்ட் சர்வர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்டு, என்ன ஃப்ரூட்னா கிராவிட்டி, அப்புறம் லைட்னிங் ஃப்ரூட், இது ரெண்டு கிவ்வே பற்றியும் சொல்கிறேன் கைஸ். ஓகே, இது ரெண்டு கிவ்வேல எப்படி ஜாயின் பண்ணணும்னா, நீங்கள் வழக்கம் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோவில் நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிடுங்க. நான் யோசிச்சுட்ருக்கேன் கைஸ், நீங்கள் ரெண்டுமே பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் யூசர் நேம் கமெண்டில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிடுங்க. அதை எப்படி ஜாயின் பண்ணணும்னு அடுத்து சொல்கிறேன். அதுக்கு அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தில் நான் ஏதோ ஒரு வே தான் சூஸ் பண்ணேன். ஒன்று நான் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணி நீங்கள் கிவியில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்கள வச்சு நான் அதாவது அவங்க டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணவங்களை ஸ்பின் பண்ணி யார் ஜெயிச்சாங்கன்னு நான் நாளைக்கு வீடியோவில் சொல்லுவேன். அப்படி இல்லைனா நீங்கள் யூசர் நேம் போட்டதை ஸ்பின் பண்ணி யார் ஜெயிச்சாங்கன்னு நாளைக்கு வீடியோவில் சொல்லுவேன் கைஸ். அது நீங்கள் நாளைக்கு வீடியோ பார்க்கணும், நீங்கள் மறக்காமல் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ணி இந்த கிவேயில் அந்த யூசர் பார்க்காதனால நான் ரீரோல் பண்ணி அவங்களுக்கு கிவேயில் அவங்களுக்கு அந்த கிவே வின்னர் கொடுத்துட்டேன். அதனால் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஒரு கிவே மட்டும் பார்த்தா வேலைக்காது. நீங்கள் எல்லா வீடியோ பார்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தா தான் நீங்கள் வின் ஆகிட்டீங்களாலும் உங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ், இதை நாளைக்கான கிவே 100 சப்ஸ்கிரைப் அடிச்சதுனால 80 மில்லியன் வேல்யூ ஆயிடுச்சு. லைட்னிங் 100 மில்லியன் இருந்துச்சு, இப்போ 80 மாறிடுச்சு. 80 கொடுக்கூடாதுன்றதுனால கிராவிட்டி 20 மில்லியன், அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணிங்க. பெயின் கிராவிட்டியில் கிராவிட்டிக்கு அதிகம் கமெண்ட் இருந்துச்சு. நான் கிவ்வே பண்ண வேண்டாம் தான் நினச்சேன். ஆனால் இது லைட்னிங்கோட வேல்யூ 18 ஆனதுனால கிராவிட்டியார் நிறைய பேர் சொன்னதுனால கிராவிட்டி கிவ்வே சேர்த்து பண்ணுறேன் கைஸ். ஓகே, இப்போ நம்ம சேனலில் கிராவிட்டி ப்ளஸ் லைட்னிங் கிவ்வே எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ டிஸ்கார்டை பற்றி சொல்லிக்கிறேன். இதான் நம்ம டிஸ்கார்டு இப்படி தான் கைஸ் இருக்கும். டிஸ்கார்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு வெல்கம் பாட்லாம் வச்சுருக்கோம் கைஸ். இது நான் ஸ்டார்டிங் சர்வர் தான். க்ரீட்டிங்ஸில் வெல்கம் இருக்கும். நீங்கள் ஒரு லெஃப்ட் ஆனீங்கன்னா குட் பை இருக்கும். யார் லெஃப்ட் ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ரூல்ஸு, அனௌன்ஸ்மெண்ட்டு, அப்டேட்ஸ்லாம் இருக்கும் கைஸ். ரூல்ஸ் இப்போ வெல்கம் ஆனீங்கன்னா நீங்கள் வெல்கம் ஆனதுக்கப்புறம் ஒரு வெல்கம் பாட் உங்களை வெல்கம் பண்ணுங்க கைஸ். அப்புறம் ரூல்ஸ் இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. இந்த ரூல்ஸ் ஏதாவது மாறி பண்ணிங்கன்னா யாரையாவது அதை எப்படி சொல்கிறதுனா மரியாதையும் நடக்காமல் வேறு எதாவது ஸ்கேமிங்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்பயும் போல இருக்கலாம். ஒரு வேளை அந்த மாதிரி ஏதாவது தப்பாக பண்ணிங்கன்னா உங்களை பேன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது கைஸ். ஓகே, அடுத்து கிவ்வே ஒன்றில் ப்ரூஃப் காட்டுறதுக்கு அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரலு சேட் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் விசி சேட்டு, டிக்கெட்டு, ஒரு வேளை ஏதாவது ஸ்கேமிங் எதாவது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டிக்கெட் பாட் இருக்குது. அதுக்கப்புறம் பிளாக் ஸ்லோட்ஸில் ஸ்டாக் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை தொட்டிங்கன்னா உள்ளே போய் ஸ்டாக்கெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் கைஸ். அதுக்கடுத்து இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணுறதுலாம் இங்கே யூடியூப் இதில் கீழே வந்துடும். அப்புறம் மைன்கிராஃப்ட் வீடியோஸ் நான் ஃபியூச்சரில் போடுறேன். இப்போ போட்டிருந்தேன், இப்போ கொஞ்சம் போடல கைஸ், கொஞ்சம் நாளாக. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த சர்வர் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது சஞ்சின் ஊ. டிஸ்கார்டில் நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் அட்மினாக இருக்கார் சஞ்சின் ஊ. இவர் தான் முக்கால்வாசி ஹெல்ப்பை சர்வரில் பண்ணார். இவர் இல்லைன்னா அந்த சர்வர் நான் இவ்வளோ சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன்னு ரொம்ப டவுட்டு தான் கைஸ். ஆனால் இவர் எனக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணாருன்ட்டு அவருக்கு கிரெடிட்ஸை கொடுக்கறதுக்காக தான் கைஸ் சொன்னேன். ஓகே, டிஸ்கார்ட் சர்வர் நீங்கள் அதை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் டிஸ்கார்ட் சர்வரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம இப்போதைக்கு கம்மி மெம்பர்ஸ் 100-150 அந்த அளவுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம 1000, 10,000 லேக்லாம் அடிப்போம் நம்பிக்கை இருக்குது. அதனால் இப்போ டிஸ்கார்டில் ஜாயின் ஆகிற ஃபஸ்ட்டு மெம்பருக்கு நான் ஒரு ரோல் கொடுக்குறேன். செகண்ட் தேர்டுக்கு என்னால் கொடுக்க முடியுமான்னு இப்போதைக்கு தெரியல கைஸ். ஆனால் நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஒரு வேளை நம்ம பிக்காக வளர்ந்தோம்னா செகண்ட் தேர்டுக்கும் கொடுக்குறேன். ஆனால் ஃபஸ்ட்டு மெம்பருக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ரோல் கிடைக்கும். அது யாருக்குமே நான் கொடுக்க போகிறதில்ல. டிஸ்கார்ட் சர்வரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, கிவேல ஜாயின் பண்ணுறதுனா அவங்க யூசர் நேம் போட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இப்போ இந்த கிவேக்கு மட்டும் யூசர் நேம் போடுங்க. நாளைக்கு வீடியோ செக் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ்.